மகாகாளி. மகாகாளி காளின்னா நம்மளை அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இல்லை, காக்கும் தெய்வம், முக்கண் தரித்தவள், ஆதிபராசக்தியை விளங்கக்கூடியவள், சிம்ம வாகனத்தில் வருபவள், நினைத்த காரியங்களை நமக்கு தடுதங்கள் இல்லாமல் இரவும் பகலும் காவல் காத்து நம்மளை காவல் காத்து குழந்தைகளை காப்பாற்றும் ஒரு தாயானப்பட்டவள். ஒரு குழந்தையை எப்படி பொத்தி பொத்தி காப்பாற்றுவாளோ அதே மாதிரி தான் இந்த மகாகாளிங்கிறவள், ஆதிபராசக்தி அம்மா. அவங்க நமக்காக எத்தனையோ வரங்களை தரக்கூடிய இந்த வேகத்தில் இன்னைக்கு வரப்போகிறாங்க. மகாகாளியா, மகாகாளியா, முத்தரமனா, பத்ரகாளியா, பிரத்திங்கிராவா, மகாசக்தியா, உங்கள் குலதெய்வமாக பல உருவத்தில் இந்த வேகத்தில் நமக்கு வரத்தை தரப்போகிறாங்க அம்மா. அதனால் ஒரு மனதாக உருகி ஒரு மனதாக கேட்டு, எனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது, எனக்கு தீராத நோய் இருக்குது, எனக்கு கடன் பிரச்சனை தீரலை, எனக்கு எவ்வளோ யாவல் பிள்ளை சூனியம் செஞ்சுட்டான், எனக்கு இடம் பிரச்சனை முடியல, என் குடும்பத்தில் ரெண்டாக பிரிஞ்சிட்டோம், குடும்பம் ஒன்று சேரணும் செஞ்ச இந்த யாகம் ஆடி 18 அமாவாசை, ஆடி அமாவாசை, மிகப்பெரிய அமாவாசை, மகா அமாவாசை. இந்த அமாவாசை திதியில நம்ம அம்பாளுக்கு நம்ம காளி பித்தங்கிறா மகாகாளி யாகம் இப்போ எதுக்கு இந்த யாகம் பண்ணது, இந்த மகா யாகம் எதுக்கு செய்யறோம்னா, நம்ம காளி தேவிக்கு இப்போ அந்த வாசல்ல, அம்மாவோட வாசல்ல நம்ம கொடுக்குறோம். வீரியம் கொண்டவள், கோபம் கொண்டவள், பெண் அவதாரம் கொண்டவள், முக்கன் தரித்தவள், சிவனுக்கு சமமானவள், ஆதிபராசக்தியா விளங்கக்கூடியவள், சிம்ம வாகனி, மகாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி அனைத்தும் தரக்கூடியவள். இந்த பூலோகத்துல நமக்கு அம்பாள் பராசக்தி போட்டு சேனல்ல போட்டு எங்க இந்த பத்தில காட்டுமா, யாரு நீ தான் கேட்டீங்க, ஒழுக்கமா காமிச்சுனா கட் பண்ணிடுவேன். டக்கு டக்குன்னு கொடுங்க, ஏன் லேட் பண்றீங்க? வீடியோ வேணும், அதுக்கு போடுவாரான்னு பார்க்குறேன். நான் இங்கே பார்த்துக்கிட்டேன்.
எல்லாத்துக்கும் வணக்கம். சின்ன குலசை முத்தாரம்மன் கோயில ஆடி அமாவாசை வந்து சிறப்பு பூஜை நடந்து முடிந்து அன்னதானத்தோட எல்லா பேரும் முடித்துக் கொள்கிறோம். அடுத்தது ஆவணி 4ஆம் தேதி சிறப்பு பூஜை கொடை விழா நடைபெற இருக்கிறதால் அனைத்து பக்தர்களும் கண்டிப்பாக கலந்து கொள்ளுமாறு தாய்மையோட கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் திருப்பூர் சுரேஷ்.